Good morning, children. Now we are going to see about the unit of 2 in economics, globalization and trade. Globalization and trade. Globalization. What is the meaning of globalization? Globalization means உலகமயமாதல். அதாவது first of all liberalization, privatization and globalization. This is called as a short form of LPG. LPG means liberalization, privatization and globalization. Have become a much talked about the subjects among politicians, economists and businessmen in modern days. These three expressions are the supporting pillars of which the edifice of new economic policy of our government has been erected and implemented since 1991. According to our 1991, the new economic policy of India, we have to follow this LPG, liberalization, privatization and globalization. Liberalization means என்ன அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் அதாவது எனி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பீப்புள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் வித்தவுட் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் திங் என்னன்னா அந்த டேக்ஸ் அப்படின்றத பே பண்ண வேண்டியதில்லை. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன், ஹூ அண்ட் ஆல் த ப்ரைவேட் பீப்புள், ஹூ அண்ட் ஆல் த வெல்த்தி பீப்புள், அவங்கெல்லாம் யாரெல்லாம் அவங்க வெல்த்தியாக இருக்காங்களோ ஃபினான்சியல் லெவலில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே. Then one more thing, globalization. Very important thing is the globalization. Globalization means உலகமயமாதல். அதாவது globalization is the process of integrating various economies of the world without creating any barriers in the free flow of goods and services, technology, capital, even labor or human capital. Under globalization, the international markets for goods and services are integrated. அதாவது எந்த மாதிரியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஆல் ஓவர் த வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த கூட்ஸை ஸோ குளோபலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா குளோபலைசேஷன். What is the history of globalization? The term globalization was introduced by Professor Theodore Levitt. The historical background of globalization can be discussed on 3 stages. இந்த globalization ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ப்ரொஃபஸர் தியோடரே லெவிட். இந்த globalization 3 ஸ்டேஜஸாக we have to divide. Archaic globalization, proto globalization and modern globalization. அதாவது இயர் வைஸ், பீரியட் வைஸ், ஹவு த globalization improved or developed in the world level. First one, archaic globalization. Archaic globalization அப்படின்றது என்ன அப்படின்னா, Andrew Condor Frank argued that the form of globalization has been in existence since the rise of trade links between Sumer and Indus Valley civilization. Sumerian அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த 3rd மில்லேனியமில் இந்த ஆர்கே குளோபலைசேஷன், அதாவது குளோபலைசேஷன்றது என்னென்னாமா ஈஸியாக நம்ம எந்த ஒரு கூட்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே மேக் பண்ணுற கூட்ஸாக இருந்தாலும் ஒன் டு அனதர் மற்ற கண்ட்ரிக்கோ மற்ற பீப்புளுக்கோ மற்ற குரூப்புக்கோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த குளோபலைசேஷன். அந்த ஆர்கே குளோபலைசேஷன் அப்படின்றது ஏன்ஷியன்ட் பீரியடில் ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டத்தை தான் நம்ம ஆர்கே குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சர்
and known as RK globalization. ஏர்லி டைமில் ஏன்ஷியன்ட் பீரியடில் நம்ம ஃபாலோ பண்ண அந்த எக்கனாமிக்ஸ் கல்ச்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கே குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் இந்த ஏர்லி பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா an early form of globalization in the trade link between the Roman Empire and Parthian Empire and the Han dynasty made the commercial links between these powers inspired the development of the Silk Road. அதாவது ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து இந்த குளோபலைசேஷனில், இந்த மார்க்கெட்டிங் இதில், இந்த பிஸ்னஸில், இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இதை ஸ்டார்ட் பண்ணது எந்த கண்ட்ரி ரெண்டுக்கு நடுவில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோமன் எம்பையருக்கும் பார்த்தியன் எம்பையருக்கும் அண்ட் த ஹேன் டைனாஸ்டி ஆல்சோ. ஸோ இந்த 3 டைனாஸ்டியும் குள்ளே நடந்த அந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மார்க்கெட்டிங் அண்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் நம்ம நெக்ஸ்ட்டு வர இதுக்கு வந்து ஒரு பெரிய வேவாக வந்து இருந்தது. அதை தான் வந்து சில்க் ரோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the next one, the Islamic golden age was also an important early stage of globalization. The advent of the Mongol Empire through destabilizing the commercial centers of the Middle East and China generally, it is greatly facilitated travel along the Silk Road. These pre-modern paths of global exchange are sometimes known as ஆர்கே குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இஸ்லாமிக் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த மங்கோல்ஸ் வந்து இந்த குளோபலைசேஷன் சிஸ்டத்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன். ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏன்ஷியன்ட் பீரியட் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் 16th and 17th சென்ச்சுரியில் ஃபாலோ பண்ண அந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து மற்ற காண்டினென்ட்டில் வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அந்த காண்டினென்ட்டில் கொண்டு வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் மாடர்ன் குளோபலைசேஷன். மாடர்ன் குளோபலைசேஷன் இந்த 19th century பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய சீ ரூட் வந்து இன்வைட் பண்ணதால் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு ஈஸியாக அவங்களால ட்ராவல் பண்ண முடியுது. எஸ்பெஷலி இந்த மர்ச்சன்ட்ஸ் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஈஸியாக வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ட்ரேட் பர்பஸ்க்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அவங்களுடைய கூட்ஸ் வந்து அவங்களால கொண்டு போக முடிஞ்சுது. தீஸ் ஆர் த 3 stages of globalization, history of globalization: archaic globalization, then proto globalization and the modern globalization.